இயேசு செய்த 17வது அற்புதம் 38 வருட வியாதியஸ்தனை சுகமாக்கியது. பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 5 மண்டபங்கள் உள்ள ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. அந்த குளத்துக்கு எபிரேய பாஷையில் பெதஸ்தா என்று பெயர். அந்த குளத்தில் சில சமயங்களில் தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமடைவான். அதனாலேயே அங்கே குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உருப்புடைய வியாதியஸ்தர்கள் எல்லாரும் அந்த குளத்தை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அங்கே 38 வருடமாய் வியாதியஸ்தனான ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு ஓய்வு நாள் அன்று அங்கு வந்து அந்த மனுஷன் வெகு காலமாய் வியாதியஸ்தனாய் இருக்கிறான் என்று அறிந்து கொண்டு அவனிடத்தில் போய், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் முந்தி இறங்கி விடுகிறான் என்று மிகவும் வருத்தத்தோடு சொன்னபோது இயேசு கிறிஸ்து அந்த வியாதியஸ்தனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது உடனே அந்த வியாதியஸ்தன் சுகம் பெற்று எழுந்து நடந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அதே யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் இயேசு மறுபடியும் அவனை பார்த்து, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே என்று சொன்னதாக நாம் வாசிக்கிறோம்ல. 38 வருடமாய் வியாதியஸ்தனாகவே இருந்து இனி வாழ்வதற்கான நம்பிக்கையே அற்றுப்போய் இருந்த நிலைமையில் இயேசு அவனுக்கு மறுவாழ்வை தந்தார்ல. நீதிமொழிகள் 23:18 வாசிக்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதற்கு முந்தின வசனத்தில் ஒரு கண்டிஷன் அப்ளை இருக்கு, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, அப்பொழுது நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதில்ல. அன்றைக்கு 99 வயதான ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்றார்ல. நாமும் தேவனுக்கு முன்பாக உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.